இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஆண் பெண் இருவருக்குமே சேர்த்து நண்பர்களேன்னு சொல்லிடலாம். நம்ம அடுத்த கட்டமாக விவசாயத்தை பற்றி பேச போகிறோம். ஆரம்ப கட்டத்தில் சட்டி கலப்பை உழவோட இயற்கையும் மனிதனும் ஒத்துழைச்சாதான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிச்சிட்டோம். இது அடுத்த கட்டமாக இது நாங்கள் உழவு ஓட்ட சொல்லியிருக்கோம். ஓட்டினதும் அந்த அடி ஈரம் இருந்ததுனால ஓட்ட முடியல. பார்த்தீங்களா, அடியில் ஈரம் இருந்தது, அதனால் ஓட்ட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டலை. இது குறையாக கிடக்குதா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பதமான உழவு. பெரிய பெரிய பல் 5 பல் கலப்பை. இது பதமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலை ஓட்டினதுமே அடுத்தது இந்த வயலுக்கு வரத்துக்குள்ளேயே மழை வந்துருச்சு. அதனால் இதுவும் நின்று போச்சு. ஒரு வயல் மட்டும்தான் ஓட்டுச்சு. இது பாருங்கள், அங்கே ஒரு வயல், இதெல்லாம் ஓட்டலை. இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உழவு ஓட்ட வரப்போ காடு பதமால நம்மக்கிட்ட டிராக்டர் இல்லை, வாடகை டிராக்டர் தான். அதனால் சொல்லிகிட்ருக்கேன். அதை உழவு ஓட்ட வரப்போ அவங்களுக்கு டைம் இருந்து அவங்க வரும்போது காடு பதமாக இல்லை. அப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து அவங்க திருப்பி ஓட்டும்போது மழை வந்துருச்சு. இது நம்ம பயிர் பண்ணுற பட்டத்தை மாற்றி வைக்கிது. ஆடிப்பட்டம் மேலே ஆடி பிறக்க போகுது இல்லையா, அதில் பயிர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பிளானு. ஆனால் இதில் வர இடையூறுகளை நம்ம பார்க்குறோம். இதை ஓட்டிட்டு இப்போ இந்த பெரிய பல் ஓட்டினதும் ரொட்டேட்ரு ஓட்டணும். இல்லைன்னா ரொட்டேட்ரு ஓட்டுறதுக்கு முன்னே இந்த வயல்லாம் மட்டம் கட்டி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ரொட்டேட்ரு ஓட்டுறதுனால மேடு பள்ளமாக இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் சென்சார் நிறவுற வண்டி இருக்குல்ல, சென்சாரில் அதை வச்சு ஒரு மட்டம் கட்டணும். அந்த வயலை எல்லாத்தையுமே ஒரு மட்டம் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரையெல்லாம் போயிடுச்சு. இந்தாண்ட தண்ணி விட்டால் அந்தாண்ட வயலுக்கு போகும். அதனால் இந்த கரையெல்லாம் இந்த வருஷமாக போட்டேன். பார்த்திங்களா, உழவு இதில் ஆகிற செலவு இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் இதுக்கப்புறம் சென்சார் வண்டியை விட்டு இது மட்டம் கட்டணும். உழவு ஓட்டினதும் அதுக்கப்புறம் ரொட்டேட்ரு ஓட்டி அதுக்கப்புறம் சோளம் போடணும். சோளம் போடுறது நம்ம பேசுன மாதிரி மழை பெஞ்சி ஆள் கிடைக்காது ஊன்றதுக்கு. முதல்ல சோளத்தை போட்டுட்டால் சரியான மழை இருக்கணும். இல்லை நம்ம தண்ணி விட்டுட்டு மழை பெஞ்சதுன்னா அப்புறம் முளைக்காது. இந்த வயலில் வருஷம் போட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்த உடச்சிட்டு போவோம். இதில் தண்ணி நிற்கும், உடச்சிட்டு போவோம். இருந்தாலும் இது என்ன சொல்கிறது, ஒரு கரிசல் மண் மாதிரி. இதில் வருஷமே பண்ணுற செலவுக்கு கூட அம்படாது. பயிர் பண்ணிவிட்டு இதில் அந்த போட்ட காசே எடுத்துட்டால் பெரிய விஷயம். காஞ்சதுன்னா தண்ணி பத்தாது, சோளம் வீணாக போயிடும். மழை பெஞ்சதுன்னா தண்ணி நின்று போயிடும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறட்சி நிவாரணத்துக்கு எழுதி வச்சோம்னா அது மட்டும்தான் என்ன பண்ணுறது, நம்ம செலவு பண்ணதுக்கு அந்த செலவுக்கு அது மட்டும்தான் வரும். அதுவும் எவ்வளோ வரும், பெருசாக வராது. செலவு பண்ணதில் பாதி வரும்னு வைங்க, அவ்வளோதான். பாதி வரலாம். அதுதான் விவசாயத்தில் உழுதவன் கணக்கு பார்த்தா வழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பொருந்தும்.
ஆனால் அப்பயே வந்து சொல்லி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அனுபவ ரீதியாக அனுபவித்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, உழைச்சி திங்கிறது 1 கோடி, ஏச்சி திங்கிறது 7 கோடி அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்பயே. அதாவது உழைச்சி சாப்பிட்றவங்க 1 கோடி, ஏச்சி சாப்பிட்றவங்க அப்படின்னா அவங்க வந்து 7 கோடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொன்னது நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கும் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி போயிட்டுருக்குது விவசாயத்தோட நிலமை. வருஷமும் இப்படியே தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பால் மாடு வந்து 1, 2 நம்மக்கிட்ட இருக்குதா, அதை வச்சு குடும்ப செலவு ஓட்டுறோம், அவ்வளோதான். அப்புறம் எதுவுமே கிடையாதுங்க. சரின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது இது மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம், அதுக்காக. அதாவது வசதி இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய வந்து நெட்வொர்க்கு வச்சுருக்காங்க. வசதி இல்லாதவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதுவும் வந்து நெட்டு தான், இதுவும் வந்து நெட்டு தான். நம்ம பேசுகிறதையும் உலகம் பூரா கேட்கலாம், அவங்க ஒளிபரப்புகிற நிகழ்ச்சிகளையும் உலகம் பூரா கேட்கலாம். கான்செப்ட் ஒன்று தான். என்ன, அவங்களுக்கு வந்து பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நம்மளை இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து ஏழை பேச்சு அம்பலத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குது. ஏழை சொல்கிறத அம்பலத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏழை சொல்கிறத பணக்காரன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். ஓகே நண்பர்களே, நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் NS ராஜா அவர்கள். தேங்க்யூ.